ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இனிமேல் ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வாங்க இந்த சிம்பிளான இன்ஸ்டன்ட் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுருங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணுறேங்க. ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறேன். ஆயில் எதுவும் விடக்கூடாது. நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா, அதாவது 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றக்கூடாது. ஃப்ளேம் வந்து மீடியமில் தாங்க இருக்கணும். ரொம்ப லோவில் வச்சிங்கன்னா ஃப்ரை ஆகிறதுக்கு டைமிங் எடுக்கும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கருகிரும். அதனால மீடியமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது டப்பு டப்புன்னு நல்லா வெடிக்கிற சவுண்டு வருங்க. அதுவும் இல்லாமல் நல்ல மனம் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு போடுறச்ச நல்லா கருப்பு கலரில் இருக்குங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக ஒரு மாதிரி சிவந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தாங்க கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக, அதாவது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நல்லா ஃபைனா அரைச்சிங்கன்னா கஞ்சி நல்லா இருக்காது. இந்த பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் கெடாதுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியவே வச்சுக்கலாம். இதுல கொஞ்சம் கூட ஈரப்படாம பார்த்துக்கணும். நாம எடுக்கிற கழனிலையும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்காம இருக்கணுங்க. அப்பதாங்க 6 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். இது கூடயே கொஞ்சம் பிரிஞ்சி இலையே போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா வண்டு பூச்சி எதுவும் விழாதுங்க. இப்போ அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் இந்த ஸ்பூன்ல 3 டேபிள் ஸ்பூன் கஞ்சி பவுடர் எடுக்கிறேங்க. நான் இன்னைக்கு 2 ஆள் குடிக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதுலயே நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்க்கிறேங்க. இது கூட நீங்க நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லத்தை கூட தட்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்க விருப்பம் தான். நான் இன்னைக்கு ஒரு டீ கிளாஸ்ல, நார்மல் டீ கிளாஸ்ல 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்துறேங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை ஸ்டவ் மேல வச்சிருங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து சுகர் பேஷண்ட், கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களாம் இந்த கஞ்சியை நம்ம டெய்லி ரெகுலரா எடுத்துக்கலாங்க. உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கஞ்சியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாங்க. ரெகுலரா எடுத்துக்கோங்க. ஒரு மாசத்துலயே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் தெரியுங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கிளறி கொடுத்துட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாருங்க, இப்ப பொங்கி வருது பாருங்க. இந்த மாதிரி பொங்கி வந்து வெந்தாதாங்க அரிசி நல்லா வேகும். பொங்கி வரச்ச ஃப்ளேமை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் மீடியம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. வீடியோல பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியுங்க. முதல்ல தண்ணியா இருந்திருக்கும், இப்ப ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வேக வச்சாதாங்க இந்த அரிசி நல்லா வேகும். ஃப்ளேம் மீடியம்ல இருக்கட்டும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரெகுலரா எடுத்துக்கோங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்ப வேணும்னாலும் கஞ்சி ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இதை ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ரெகுலரா எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா உடம்பு குறையும். ஒரு நாள் எடுத்துட்டு 2-3 நாள் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்காதுங்க. ஸோ ரெகுலரா எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த அரிசியோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1 கேஜி 170 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுங்க. ஷாப் டு ஷாப் வேரி ஆகும். ஸோ இந்த அரிசி பவுடரை வந்து நீங்க ஸ்டோர் பண்றச்சு இந்த மாதிரி ஒரு பிரியாணி இலைய வச்சு ஸ்டோர் பண்ணீங்கன்னா சீக்கிரம் வண்டு பூச்சி எதுவுமே விழாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.